ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் சம்மந்தமானது பார்க்க போகிறோம். இந்திய உச்சநீதிமன்றத்தை குறித்த சரியான விடையை வந்து தேர்ந்தெடுக்கவும் அப்படிங்க. ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்கிறதுல 1, 3, 4 மட்டும்தான் வந்து சரியானது. ஏன்னா உச்சநீதிமன்றம் வந்து இந்திய அரசியலமைப்பை நிலைநிறுத்தும் ஒரு அமைப்பு அப்படிங்கிறாங்க, அது கரெக்டு. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து 72 வயது வரை பதவியில் இருப்பர் அப்படிங்கிறாங்க, அது தவறு. ஏன்னா வந்து அவங்களோட பதவிக்காலம் வந்து 65 வரை தான் வந்து பதவியில் நீடிப்பர். அதனால தான் அது வந்து தவறானது அப்படிங்கிறாங்க. இந்திய நீதித்துறை ஒற்றை படிநிலை நீதிமன்ற அமைப்பை வந்து கொண்டது அப்படிங்கிறது கரெக்டு. இந்திய உச்ச நீதிமன்றம் 1950 ஜனவரி மாதம் தொடங்கப்பட்டது, அதுவும் கரெக்டு. ஏன்னா 1950 ஜனவரி 28 தான் வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ இந்த இதுபடி பார்த்தோம் அப்படின்னா 1, 3, 4 தான் வந்து கரெக்டு. இந்திய உச்ச நீதிமன்றம் குறித்த சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் அதான் கேள்வி. அதுக்கு கரெக்டான ஆன்சர் 1, 3, 4 கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் கரெக்டு. அடுத்த கேள்வி பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளில் எது தவறானது அப்படிங்கிறாங்க. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். ஏன்னா அது வந்து சுரண்டலுக்கு உண்டான உரிமைன்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. ஏன்னா அது வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சமத்துவ உரிமை, அரசியலமைப்பின் மூலம் தீர்வு காணும் உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சுதந்திர உரிமை அப்படின்னு வரணும். ஸோ இதில் தவறாக குறிப்பிட்டிருக்கிறது வந்து சி ஆப்ஷன் தான். அடிப்படை உரிமைகளில் எது தவறானதான் கேள்வி, அதுக்கான ஆன்சர் வந்து சி. அடுத்த கேள்வி பாருங்கள், ஒரு பொருள் அந்த சட்டம் ஆண்டு வந்து கொடுத்துருக்காங்க. விசாரணை ஆணைய சட்டம் அப்படின்னா 1952. மத்திய குடிமைப்பணிகள் நடத்தை விதிகள் வந்து 1964. இதே பொது பணியாளர்கள் விசாரணைகள் சட்டம் வந்துன்னா 1850. அகில இந்திய பணிகளுக்கான விதிகள் வந்து 1968. மத்திய குடிமைப்பணிகள் விதிகள் அப்படின்னா 1964. இதே அகில இந்திய பணிகள் விதிகள் அப்படின்னா 1968. அதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சுதந்திரா கட்சி எதுனா வந்து சி ராஜகோபாலாச்சாரியார், அதான் ராஜாஜி அவர்கள் தான் சுதந்திரா கட்சியை தொடங்கியிருப்பாங்க. கதர் கட்சி வந்து என்ன, சோகன் சிங் பக்னா தான் வந்து கதர் கட்சி அப்படிங்க. சுயராஜ்ய கட்சி அப்படின்னா வந்துன்னா மோதிலால் நேரு, சிஆர் தாசன் தான் சுயராஜ்ய கட்சி. ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வந்து சுபாஷ் சந்திர போஸ் தான் வந்து ஃபார்வர்ட் பிளாக் கட்சி. அடுத்து, தீபகற்ப இந்தியாவில் மேற்கு நோக்கி பாயும் மிகப்பெரிய நதி எது அப்படின்னா நர்மதை தபதி தான் வந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள். இதில் கொடுத்துருக்கிறதுலேருந்து தீபகற்ப இந்தியாவின் மேற்கு நோக்கி பாயும் மிகப்பெரிய நதி எது அப்படின்னா வந்து நர்மதா நதி.